ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக மக்கள் நலவாழ்வு துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மந்த்லி சேலரியே 32,000 வரைக்கும் கிடைக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனில் 8 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியோகிராஃபர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், பிசியோமெட்ரிஷியன், பிசியோதெரபிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 14 வேகன்சி இருக்கு. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி, போஸ்டிங் பிளேஸ் எல்லாமே வேரி ஆகுது. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க +2ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 17,500 வரைக்கும் தராங்க. ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில வந்து ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி அல்லது பிஎஸ்சில வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியாலஜிஸ்ட் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா 32,000 வரைக்கும் சேலரி தராங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கு வந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 11,000 வரைக்கும் தராங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து நீங்க பிஎஸ்சி அல்லது டிப்ளமோல ரேடியோகிராஃபர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபருக்கு வந்து மந்த்லி சேலரிய 17,000 வரைக்கும் தராங்க. லேப் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க 12th பாஸ் பண்ணிட்டு நியர் கோர்ஸான மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 17,000 வரைக்கும் தராங்க. லேப் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆடியோ மேட்ரிஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோல ஆடியோ மேட்ரிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியோ மேட்ரிஷியன் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 20,000 வரைக்கும் தராங்க. பிசியோதெரபிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பிசியோதெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 23,000 வரைக்கும் தராங்க. ஆடியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி, பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்டு ஹியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியாலஜிஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 32,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே டெம்பரவரி பேசிக்ஸில் 11 மந்த்துக்கு செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறப்ப வந்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாவோ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க வேகன்சி வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் nilgiris.nic.in இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணி விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள சென்ட் பண்ணிருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம். இந்த போஸ்ட் அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது டைரக்டாவோ கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்க வந்து ஒட்டிருங்க. நேமு, தந்தை அல்லது கணவரின் பெயர், பிறந்த தேதி, வகுப்பு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கு வந்து நீங்க போட்டோ காப்பி அட்டாச் பண்ணணும். அட்ரஸ், மொபைல் நம்பரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதோட போட்டோ காப்பி வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்ன உங்க சைன் பண்ணிட்டு அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்லாம் வந்து போட்டோ காப்பியில உங்க சைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இணைக்கலாண்டா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.